வெல்கம் டு தி ஹாப்பி லிவிங் சேனல். நான் உங்கள் லோயலா வினோத். பணத்தை ஈர்ப்பது எப்படி, பணத்தை பெருக்குவது எப்படி, இப்போ சொல்ல போகிற ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஒரு 10 விஷயங்கள் இருக்குது. ஸோ வேர்ல்ட் ஃபுல்லாக நிறைய பேர் பேசும்பொழுது இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருக்காது. நிறைய பேர் பெரிய பெரிய மேதைகள் அவர்கள் சொன்ன காரியங்களும் வைத்து இந்த 10 விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது நமக்கு பணம் நமக்கு சேருது, ஈர்க்கப்படுது. அண்டு பணம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளை ஆகுது. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியுது. சீக்கிரமாக அந்த 10 விஷயம் என்ன அப்படின்றத சொல்கிறீங்க. முதலாவது, உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த இலக்குகள். இது நமக்கு வேணும். அது கூட அதை அடைந்தாற்போல் அச்சீவ் பண்ணிட்டா எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு மனக்கற்பனையில் அதை நம்புவது. சரி, இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த இலக்குகள். திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. தாமரை மலர் இருக்குல்ல, தண்ணி எவ்வளோ இருக்கோ அந்த தண்ணியோடைய அளவுக்கேற்ற மாதிரி அதனுடைய தண்டுடைய ஹைட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் ஒருத்தவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய எண்ணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பைபிளில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் விசுவாசத்தின்படியாக கெடுவது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பணும். சரி, ஓகே, உயர்ந்த இலக்குகள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், உயர்ந்த இலக்குகள், டார்கெட்ஸ் இருக்கணும். அதை அடைஞ்சார் போல் நம்ம மனசில் உணரணும். அதுனாங்க அப்படின்னா, இது எப்படி உணரணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு சான்று சொல்கிறாங்க. இப்போ ஒரு லெமன் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த லெமனோடைய 2-3 சொட்டு நம்முடைய நாக்கில் விழுந்தால் அந்த டேஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா உணர்வோம்ல. அதை எப்படி உணர்வோமோ, அந்த புளிப்பு, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நம்மளால் உணர முடியும். அதை ஒரு கண்ணை மூடி அது உண்மையாலேயே அந்த லெமன் விழுந்தது போல் உணரும் பொழுது அந்த புளிப்பு சுவையை நம்முடைய மனம் உணரும். இது மாதிரி தான் நம்ம என்னத்தை நோக்கிறோமோ, என்னத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இந்த லெமன் ட்ராப்ஸ் நாக்கில் விழுந்தா எப்படி இருக்குன்றத நினைக்கும் போது அந்த புளிப்புத்தன்மை வருதோ அந்த மாதிரி நினைக்கணும்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட், நியாயமான செலவுகளை மகிழ்ச்சியோடு செய்தல். அது என்னங்க நியாயமான செலவுகளை மகிழ்ச்சியோடு செய்தல்? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தாய்க்கு செய்கிறது, சரிங்களா, தந்தைக்கு செய்கிறது, மனைவிக்கு செய்கிறது. இப்போ தாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன்ஸ் வாங்கி தரணும், நியாயமான செலவுகள். இல்லைனா பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மு, இல்லைனா ஒரு பண்டிகைக்கு ஒரு நியாயமாக ஒரு ட்ரெஸ்ஸு. இதை செய்யும் போது மனக்கசந்து செய்யக்கூடாது, மகிழ்ச்சியாக செய்யணும். நியாயமான செலவுகளை தடை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம், கடவுள் நம்ம இந்த நியாயமான செலவுகளை மனசார சந்தோஷமாக செய்யும் பொழுது இவன் நம்ம வச்சிருக்கிற கீ பர்சன், இவன் இதை செய்யறதுக்கு சந்தோஷமாக இருக்கான், என்னுடைய நான் படைத்த இந்த மக்களுக்கு இவன் செய்யறதுல சந்தோஷமாகறதால, இவன் சந்தோஷமாக செய்கிறதால இவனுக்கு நான் நிறைய தருவேன். புரியுறதுங்களா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சம் இன்னும் நிறைய கொடுக்கும். ஸோ நம்ம பணம் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் செலவு செய்யும் போது பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரும்போதோ, மனைவிக்கு வாங்கி தரும்போதோ, தாய் தந்தைக்கு செய்யும் பொழுதோ, இல்லை நியாயமாக நமக்கே செஞ்சுக்கிறது. நல்ல பணம் இருக்குது, சாப்பிடணுன்ற ஆசை இருக்குது, 1 கிலோ ஆப்பிள் வாங்கி, ஆனால் அப்படியே சாப்பிடாமே இருந்தால், அந்த கஞ்சத்தனமாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் நினைக்குமாவோ இவனுக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படின்ட்டு கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நியாயமான செலவுகளை நம்ம செய்யும் பொழுது இன்னும் நமக்கு கொடுக்கும். தான தர்மம் செய்தல். இந்த தான தர்மம் செய்கிறதும் நம்முடைய செல்வத்தை பெருக்கும். ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவில் பார்த்தேன், தான தர்மம் இறைவனின் கோபத்தை நீக்கும். தண்ணீர் எப்படி நெருப்பை அணைக்கிறதோ, தான தர்மங்களும் நம்முடைய பாவங்களை அகற்றி இறைவனின் கோபத்திலிருந்து நம்மை தவிர்க்கும். இது பெரிய லெவல் தான் செய்யணும் அவசியம் இல்லைங்க. ஒரு 7 பேருக்கு சாப்பாடு செஞ்சு, 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி நம்மளே கொண்டு போய் அவங்களுக்கு பசியான டைமில்
கரெக்டான பீப்புளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. இல்லைனா வந்து ஒரு காற்று அடிக்கிறோம், 5 ரூபா தான் தர இடத்துல வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா தர்றது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேரருக்கு டிப்ஸ் தரோம். இப்போ வந்து ஒரு சாப்பிட்றதுக்காக போகிறோம் ஹோட்டலுக்கு, அங்கே வந்து பேரருக்கு டிப்ஸ் தரும்போது நார்மலாக ஒரு 10 ரூபா 20 ரூபா தருவோம்னா ஒரு 50 ரூபா தர்றது. மற்றவர்களை சந்தோஷமாக வைக்கும்போது நம்ம நல்லா இருப்போம். பணம் ஈர்ப்பதற்கு தேவையான அறிவை வளர்த்து கொள்ளல். அதாவது சில பேர் இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் சம்பாதிச்சிட முடியாது, சரிங்களா? ஸோ என்னென்னா நம்ம அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அறிவு. அதனால தான் நம்முடைய லைஃப்பில் பேசிக்காகவே எடுத்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் படிக்கிறோம், அப்புறம் காலேஜ் படிக்கிறோம், பிஜி படிக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த அறிவை பெருக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 வருஷம் 18 வருஷம், சில பேர்லாம் இன்னும் ஃபாரினில் போய் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த பேஸ்மெண்ட் வந்து அறிவு கூர்மையாக தான், அறிவு பெருக தான் பணம் சம்பாதிப்பது, செல்வம் ஈட்டுவது நமக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் கற்றுக்கிறத நிறுத்திப்பாங்க. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் பொழுது தான் நமக்கு வந்து நம்ம அந்த பணம் ஈட்டுற நம்மளுடைய அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு சில கேப்ஸ் இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு தெரியாது, சில ஸ்கில்ஸ் இருக்காது. அந்த ஸ்கில்ஸை இப்போ வந்து நிறைய ட்ரைனிங் கிளாஸ்லாம், நிறைய விஷயங்கள் நல்ல குவாலிட்டியான ட்ரைனிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் நம்ம கற்றுக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நாளைக்கு அது 100 மடங்காக நமக்கு இன்கமாக வரும். பணம் சம்பாதிக்கும் பல வழிகளை உருவாக்குதல். இப்போ சில பேர் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஜாப்ன்னு இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதத்தில் 3 லட்ச ரூபா வருமானம், அதை செய்கிறதுக்கே டைம் இல்லை, பர்சனல் லைஃபே லீட் பண்ண முடியலன்னா ஓகே. பட் வந்து ஒரு ஜாப் செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க, அந்த வருமானம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமை வேறு விஷயங்களுக்கு, ஏன்னா இங்கே இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, இன்னும் டைம் இருக்குது, வேறு என்ன வியாபாரம் பண்ணலாம், இல்லைன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாமா, அங்கே ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு திட்டமிடுறது வந்து பணம் சம்பாதிக்கும் வழிகளை உருவாக்குதல். தேவையில்லா பொருட்களை வாங்காமல் இருத்தல். வேரன் பஃபே சொல்லியிருக்காரு, if you are continuously buying what is not required, then you have to sell what you really want. அதாவது தொடர்ந்து நாம் தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொண்டிருப்போம் என்றால் ஒரு காலகட்டம் வருமா, அந்த காலகட்டத்தில் தேவையுள்ள பொருளையே விற்க வேண்டியது இருக்குமா. என்னென்னா வாண்ட் நீடு 2 இருக்குங்க. வாண்ட்டுன்றது என்னோடய ஆசை, நீடுன்றது என்னோடய தேவை. ஆசை வேறு, தேவை வேறு. ஒரு ஷர்ட் பேண்ட் போடணும் அப்படின்றது தேவை, சரிங்களா? நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு டீசெண்டாக வாங்குறது. பட் ஒருத்தருக்கு வந்து ஒரு 1000 rupees தான் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு 2500 rupees ஒரு ஷர்ட் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அவர் அது ரொம்ப அதிகம், அவருடைய வருமானத்துக்கு அது அதிகம், தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் ஆசைப்பட்டு அதை வாங்குறாருன்னா, அந்த மாதிரி ஒரு 20 பொருள் வாங்குறாருன்னா 30,000 ரூபா எக்ஸ்ட்ரா அவர் செலவு பண்ணுறாரு. அப்போ தேவையுள்ள பொருளை அவரால் வாங்க முடியாது, அதுக்கு கடை வாங்க வேண்டியது இருக்கும். இதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லாங்க, எப்படின்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது தேவையாக யோசிங்க, அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருங்க. அது உண்மையாக தேவை அப்படின்னா ஒரு டைம் அது உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணும், வாங்க வச்சிடும், அப்போ அது தேவை. வீட்டில் தேவையில்லா பொருட்களை கழித்தல். இதுனாங்க வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருளை கழிச்சிட்டா பணம் வந்து நிறைய வருமா அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இப்போ வந்து சிஸ்டம் இருக்குங்க, லேப்டாப் இல்லைனா ஃபோன் இருக்குது, தேவையில்லாத ஃபைல்ஸ் நிறைய இருந்தால் அந்த ஃபோன் ஒழுங்காக செயல்படுமா, அந்த லேப்டாப் ஒழுங்காக செயல்படுமா, ஹேங் ஆகும். அது மாதிரி தான் நம்மளுடைய மைண்டில் கூட தேவையில்லாத குப்பைகள் இருந்தால் தேவையுள்ள காரியங்களுக்கு ஒழுங்காக சிந்திக்க முடியாது, இது டெலீட் ஆனால் தான் சிந்திக்க முடியும். அது மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை நான் நம்புகிறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் உண்மை என்னென்னா, தேவையில்லாத இந்த பழைய பொருளாக இருக்கும், அடுத்த வருஷம் இது யூஸ் ஆகும்னு வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் பேட் வைப்ரேஷன் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலையும் பணம் சம்பாதிக்கிறது தடையாகும். ஸோ அதனால் உடனுக்குடன் எந்தெந்த பொருள் தேவையோ அதெல்லாம் கழிச்சிடணும், தேவையுள்ள பொருட்கள் மட்டும் வைக்கணும். அப்போ அந்த இடம் வந்து ஈஸியாக இருக்கும்பொழுது நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். ஸோ பணம் ஈர்க்கிறதுக்கு இதுவும் ஒரு உறுதுணையாக இருக்கும். அத்தியாவசியத்திற்கு மட்டுமே கடன் வாங்குதல். அது நாங்கள் அத்தியாவசியத்துக்கு மட்டுமே கடன் வாங்குதல். நாங்கள் பணம் ஈர்க்கிறதுக்கு 10 பாயிண்ட் சொல்லுங்கன்னா அத்தியாவசியத்துக்கு மட்டும் கடன் வாங்குதல் அப்படின்றீங்க. அப்படின்னா இப்போ கடன் வாங்குதலில் நிறைய வகைகள் இருக்குங்க.
பெஸ்ட்டு ப்ராஃபிட்டாக இருந்தால் கடன் வாங்கலாம். அது நாங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தால் கடன் வாங்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைமில் ரியல் எஸ்டேட் பயங்கர பூமில் இருக்கும் போதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் பர்சனல் லோன் வாங்கி லேண்டு வாங்கினாங்க. ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாங்கி லேண்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 50 லட்சம் ஆயிடுச்சு. பட் அவங்க கட்டின வட்டி பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 5 லட்சத்துக்கு வாங்கி 6 லட்சம் கட்டியிருப்பாங்க. பட் அது ஒரு 50 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ அது நல்லது இல்லையா? இன்னொன்று, கையில் காசு இல்லை, பட் ஒரு ஹெல்த்து பாதிக்குது, இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒரு எமர்ஜென்சி, கடன் வாங்கி தான் ஆகணும். அத்தியாவசியத்திற்கு கடன் வாங்கி தான் ஆகணும். இது தவறு இல்லை. அத்தியாவசியத்திற்கு மட்டுமே கடன் வாங்குதல், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். கடன் வாங்குகிறோன்னா அது உண்மையாலேயே தேவையா, இது இம்பார்ட்டண்ட்டா, இதனால் ப்ராஃபிட் வருதா, இல்லை இது பண்ணலைன்னா ஏதாவது லாஸா, ஹெல்த் லாஸ் அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கி ஹெல்த்தை நம்ம சரி பண்ணணும். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இருந்தால் தான் நாளைக்கு சம்பாதிக்க முடியும். முதலீடு செய்தல், பணம் சம்பாதிக்கிறதுல பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான்றாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாம் நிறைய சம்பாதிக்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்லை. ஒரு 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 கட்டத்தில் பணம் நல்லா சேர்ந்த பிறகு அந்த பணத்தை முதலீடு பண்ணி மற்றவங்க பிஸ்னஸில் முதலீடு பண்ணி, இல்லைனா வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோல்டு, லேண்டு முதலீடு பண்ணி, முக்கியமாக ஒரு நல்ல பிஸ்னஸில் மற்றவங்க பண்ணுற பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பிஸ்னஸ்க்கு பணம் இல்லாமல் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நல்ல அவங்களுக்கு கான்செப்ட்ஸ் இருக்கும், ஐடியா இருக்கும், பட் ஒரு 10 lakhs இருந்தால் அவங்க பண்ணலாம். ஸோ அதாவது அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டில் ஷேர் கேட்கலாம், சரிங்களா? ஸோ இதனால் பணம் பார்த்திங்கன்னா வளரும். முதலாவது கடனை தவிர்க்கணும், இல்லை இருந்துச்சுன்னா அதை படிப்படியாக குறைச்சி முழுசாக 0 ஆக்கிடணும். கூடவே சைமல்டேனியஸாக இன்வெஸ்ட்டும் பண்ணணும், முதலீடு செய்யணும். வீடியோ எண்டு வரைக்கும் வெயிட் பண்ண அந்த பவர்ஃபுல் பாயிண்ட் என்னென்னா, அடுத்தவங்களுடைய சக்ஸஸ், உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குகிறாங்க, வீடு வாங்குகிறாங்க, இல்லைனா அவங்க தேர்வில் பெரிய ஒரு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, நமக்கே அது கிடைத்தார் போல், அந்த வெற்றி நமக்கே கிடைத்தார் போல் மனதார நம்ம பாராட்டும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கும் அந்த வெற்றியை, இவன் இதை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி நமக்கும் அந்த வெற்றியை வாரி வாரி வழங்கும். இது ஒரு உண்மையான ஒரு சீக்ரெட்டு. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், பெரிய சக்ஸஸ் வரும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பலருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.